வெல்கம் டு கலர்ச்சன் சேனல். உங்களை வரவேற்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, இப்போ பாருங்கள், நாங்கள் பொங்கலுக்கு வந்து கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து வெளியில் வந்து ஒரு கோலம் போட்டிருக்கோம், உள்ளே ஒரு கோலம் போட்டிருக்கோம். இங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கரும்பு இதெல்லாம் வச்சுருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா கோலம் வந்து அழகாக கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பொங்கல் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற வேலை தான். வாங்க உள்ளே போகலாம். இங்கே வந்து விநாயகர் வச்சுருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே. இதுதான் பூஜை ரூம். இது இப்போ பொங்கல் எடுத்துகிட்டு வரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பொங்கல் எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியது தான். நம்ம வாங்க, இப்போ போயிட்டு நம்ம போய் பொங்கல் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து படைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து வைக்க போகிறோம். பாத்திரத்தில் தான் நான் வைக்கிறேன், ஏன்னா எங்கள் பானையில் வைக்கிற பழக்கம் இல்லை. அதனால் பாத்திரத்துலேயே வைக்கிறேன். பாருங்கள், உழவு வந்து கொச்சி வைக்குது. இப்போ வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஓகே வியூவர்ஸ், எல்லாம் பொங்கல் கொண்டாடுங்க. அதுக்குள்ளே நானும் உங்களுக்கு வந்து பொங்கல் பொங்கணுன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ கொஞ்சம் நான் தண்ணி கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்ற போகிறேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிடுது. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்துடலாம். லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பால் வந்து நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றினாலும் போதும். கொஞ்சம் சால்ட் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. நல்லா பொங்கல் வந்து நல்லா குமுங்கட்டும். பால் ரொம்ப ஊற்றிட்டிங்கனாலும் இனிப்பாக இருக்கும். நீங்கள் குழம்புல தொட்டு சாப்பிட்றப்போ திகட்டுற மாதிரி இருக்கும். பால் திட்டமாக ஊற்றிக்குங்க. இல்லை பிடிக்குன்றவங்க கூட கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குங்க. சால்ட்டு கொஞ்சம் போடணும். ஒரு அரை உப்பாவது கொஞ்சம் போட்டுக்குங்க. நம்ம குழம்புல கொஞ்சம் இருக்கும் உப்பு, அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் உப்பு போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அதுலேயும் உப்பு இருக்கும், இதுலேயும் உப்பு இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள், பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் படைக்கிறப்போ உங்களுக்கு வீடியோ போடுறோம், பாருங்கள். இப்போ பாருங்கள், பொங்கல் வந்து நான் கொஞ்சம் தளர தான் இறக்குனேன். ஆறினோடனே நல்லா திட்டமாக இருக்குது. இப்போ வந்து மஞ்சள் நூல் வந்து வெள்ளை நூல், ட்ரை நூல் இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சள் நினச்சி இப்படி வச்சு மஞ்சள் வந்து கட்டிக்கணும். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஆஷி பாப்பா பொங்கலோ பொங்கல் சொல்லும்போது கரெக்டாக அவங்க அப்போ தான் லேட்டாக எழுந்தாங்க.
இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க பொங்கலோ பொங்கல் சொல்கிறதுக்கு. வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆசீர்வாத் பொங்கல் இப்போ வெளியில் போய் படைக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் இங்கே வச்சுருக்கோம். சூரியன் வர இடம் வந்து இந்த இடம்ன்றதுனால பொங்கல் வந்து இந்த இடத்துல வெளியில் வச்சுருக்கோம். கரும்பெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை கொஞ்ச நேரத்தில் பூஜை போட்டுட்டோம்னா திருப்பி பொங்கல் உள்ள பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கள் ஆஷி பாப்பா பாருங்கள், பொங்கல் கொண்டாடுறதுக்கு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. பாப்பா சூப்பராக அழகாக ரெடியாக இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் பூஜை முடிச்சிடுவோம். அப்புறம் எல்லோரும் வாங்க பொங்கல் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் சொல்லுங்கள், பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கள். ஹாப்பி பொங்கல். காமிச்சிட்டோம், கற்பூரம்லாம் காமிச்சாச்சு. இங்கே வந்து படைச்சிட்டோம் நாங்கள். கரெக்டாக அங்கே சூரியன் வந்து விழற இடத்துல வந்து பொங்கல் வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், சூரியனுக்கு காமிச்சிட்டாங்க பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு. பெரிய வெளியில் நல்லா இருக்கு. சூரியனுக்கு வந்து கற்பூர ஆரத்தியும் காமிச்சாச்சு. பரவாயில்ல. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எங்கள் மருமக பையன் பேத்திவோ எல்லோரும் வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டாங்க. இப்போ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து இதோடு முடிஞ்சிடுது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.